Shivaya. வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 3ஆம் தேதி மார்கழி மாதத்தின் மிக முக்கியமான நாள், ஆருத்ரா தரிசனம். இந்த உலகமே இயங்கறதுக்கு காரணமான அந்த நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்கிற நாள் இது. ஆனா இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு பின்னாடி ஒரு மிரட்டலான வரலாற்று சம்பவமோ ஒரு ஜோதிட ரகசியமோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆருத்ரா தரிசன கதைய வெறும் கதையா மட்டும் பார்க்காம அந்த நடராஜ பெருமானின் அருளாசீர்வாதமா நினைச்சு கேளுங்க. இந்த கதைய நீங்க கேட்கறதும் மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதும் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். முன்னொரு காலத்துல தாருகாவனத்துல இருந்த ரிஷிகள் யாகம் செஞ்சா எதையும் சாதிக்கலாம், கடவுளே தேவையில்லைன்னு ரொம்ப ஆணவமா இருந்தாங்க. அவங்க செருக்க அடக்க சிவன் பிச்சாடனார் கோலத்துல வரார். கோபமான ரிஷிகள் ஒரு பெரிய புலிய ஏவி விடுறாங்க. சிவன் அந்த புலிய கொன்று அதன் தோலையே ஆடையாக உடுத்திக்கிட்டார். அப்புறம் ஒரு விஷப்பாம்ப ஏவுறாங்க. அத தன் கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டார். கடைசியா முயலகன்ற அரக்கனை ஏவுறாங்க. அவன் மேல ஏறி நின்னு சிவன் ஆடினதுதான் அந்த ஆனந்த தாண்டவம். ஜோதிட ரீதியா பார்த்தா ஆருத்ரான்னா திருவாதிரை நட்சத்திரம். இது சிவபெருமானோட நட்சத்திரம். இந்த நேரத்துல பிரபஞ்சத்துல ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த நாள்ல நாம நடராஜரை தரிசிச்சா நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி விலகி புதுத்தெம்பு பிறக்கும். விறகு வெட்டி சேந்தனார் வீட்டுக்கு சிவன் ஒரு முதியவர் ரூபத்துல வந்து அவர் செஞ்ச களிய விரும்பி சாப்பிட்டார். அந்த அன்புக்காகவே தேரோட்டத்தை தடுத்து நிறுத்தி தன் பக்தனை உலகிற்கு காட்டினார் ஈசன். தில்லையம்பலத்தானை தரிசிப்போம், எல்லா நலமும் பெறுவோம். உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் அந்த ஈசனின் தாண்டவத்துல தூசியா மறையட்டும். உங்க மனசுல இருக்கிற வேண்டுதலோட மறக்காம கீழே கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுங்க. அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நிறைவேற நானும் பிரார்த்தனை செய்றேன்.